அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து சோல் லேண்ட் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சதோ அங்கே இருந்தால் கண்டினியூ பண்ணுறாங்க. இவன் மாஸ்டர் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு பெனிஃபிட் இவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ மற்ற ப்ளூ பிளான்ட் வச்சுருந்தவங்க எல்லாருக்குமே பவர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அவங்களால மேலே வர முடியல. ஆனால் நீ வந்து ஃபுல் சோல் பவரோட இருக்க, அதனால் உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து கண்ட்ரோலிங் பிரான்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாரு. ஸோ கண்ட்ரோலிங் பிரான்ச் அப்படின்னு ஒன்று இவனுக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வெப் தான். ஏன்னா அது என்ன பண்ணும், வெப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா. அதே மாதிரி இந்த பிளான்ட்டை இப்போ இவங்க ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் தேவை, ஸ்பீடு தேவை, அதுக்கப்புறமா இதில் ஏதாவது ஒரு பாய்சன் அப்படிங்கிறது தேவை. ஸோ இதுக்கான ஒரு சோல் பீஸ்ட் என்னன்னு பார்த்து இவங்க செலக்ட் பண்ணணும். ஸோ மாஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து உனக்கான ஒரு சோல் பீஸ்ட்டை கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம், நாளைக்கு நம்ம சோல் பீஸ்ட்டை ஹண்ட் பண்ணுறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவன் திரும்ப ரூமுக்கு போகலான்னு போகும்பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷாவு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உங்க கூட மறுபடியும் சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறா. ஏமா மறுபடியும் எதுக்கு அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் உங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து கீழே விழுந்துடுறான். அவனுக்கு மேலே இவன் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் ஒரு டீச்சர் பார்த்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கேட்குறாங்க. இல்லைங்க நாங்கள் ஒன்றும் பண்ணலைங்க அப்படின்றப்போ, இந்த வயசுல இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு ஏடா கூடமா பேசுது. இந்த ஷாவு கம்முனாவது இருக்கலாம். ஓடி கூடுன்னு ஓடி போயிட்டு எகிரி ஒரு உதவிட பாவம் டீச்சர் எகிரி போய் விழுந்துட்டாங்க எங்கேயோ. ஸோ இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்கப்பா. மாஸ்டர் என்ன பண்ணுறாருனா, இவனை கூப்பிட்டு போகிறாரு. இந்த சோல் ரிங் இவனுக்கு வேணும் இல்லையா, அதுக்காக ஃபாரஸ்ட்டுக்கு போகணும். போகிற வழியில் சோல் ரிங்னா என்ன, சோல் பீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிறாரு. அதாவது ஒரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆன அனிமல் இருக்கும், அது மாதிரி 100 வருஷம் ஆன அனிமல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருடம், ஸோ லட்ச வருடம், இந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி அதோடைய பவரும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு சோல் ரிங் அப்படிங்கிறத ஒருத்தன் எடுக்கிறான் அப்படின்னா அவனுடைய லிமிட் அப்படிங்கிறது 400 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அனிமலை தான் ஹண்ட் பண்ணணும். அதுக்கு மேலே போனால் உடம்பு அப்படிங்கிறது தாங்காது. இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெல்ட் ஒன்று கிஃப்டாக கொடுக்குறாரு. இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். கிட்டத்தட்ட இது ஒரு மேஜிக்கல் பெல்ட் மாதிரி தான். இந்த பெல்ட் இவங்ககிட்ட கடைசி வரைக்கும் இருக்குங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. அங்கே பாதுகாப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கார்ட்ஸ் எல்லாம் வெளில போட்டிருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் எல்லாராலையும் உள்ளே போயிட முடியாது. அதுக்கப்புறமா ஒரு பேட்ச் ஒன்று இருக்கும். அந்த பேட்ச் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி போவாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து போவாங்க. ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ சீக்கிரம் டீமெல்லாம் போய் ஹண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா டீம்னா ரொம்ப நம்பிக்கையான ஆட்களாக இருக்கணும். ஹண்ட் முடிகிற வரைக்கும் எல்லாம் அமைதியாக இருப்பானுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டை நோக்கி போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவர்கிட்ட ஒரு பேட்ச் ஒன்று இருக்குது. இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பேட்ச். ஸோ இவங்க கேட் கிட்ட போகிறாங்க. அங்கே போனோன்னா அவங்களும் கேட்குறாங்க, உங்கள் ஐடென்டிஃபிகேஷனை காட்டுங்க அப்படின்னு பேட்சை காட்டுறாங்க. சரி ஓகே நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்கப்பா. அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதாவது ஒரு சில பேர்லாம் வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே அபவ் 90 இருக்கக்கூடியவர்கள். இவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 95 இருப்பார். அவரை பார்த்தாலே பல பேர் வந்து நடுங்குவாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன அப்படிங்கிறது தான் தெரியல. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில பீஸ்ட்லாம் அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கு. எப்படா மனுஷங்களை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா உள்ளே போகும்போதே அவருடைய அந்த சோல் பீஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து வெளியில் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா உள்ளே போகும்போது ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா, ஏதாவது அட்டாக் பண்ணிச்சுன்னா உடனே அட்டாக் பண்ணணும். அதுக்காக அந்த ஒரு பீஸ்ட் அவர் வெளியில் வர வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.